Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி ஸ்பைசி பட்டர் garlic prawns ரெசிபி. இது ஒரு அட்டகாசமான prawns ரெசிபி. இது சப்பாத்திக்கு அதே மாதிரி நான்கு அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியல் சைட் டிஷ் ஆகிக்கும். வாங்க நாங்கள் இந்த prawns ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நான் இதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 500 grams ப்ரான்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு சைடில் வச்சுடுவோம். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆகிக்கொண்டு வரக்கோலே நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுற ப்ரான்ஸ் எல்லாம் இதுக்கு போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். நல்லா 2 சைடையுமே திருப்பி போட்டு நல்லா நாங்கள் இந்த ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாங்கள் இதை இந்த டிஷ்ஷுக்கு அப்படியே இதை செப்பரேட்டாக எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இதை நாங்கள் அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு சேம் பேனுக்கு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஃபைன் பேஸ்ட் ஆகிக்கணும். சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணது அதையும் இதுக்கு ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா இந்த ஆயிலில் சாட்டே பண்ணிக்கொள்வோம். கொஞ்சம் ரா ஸ்மெல் போக்காட்டியும் நாங்கள் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இதை நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். கேஸ் மீடியம் லோவில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுக்கு இப்போ ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நல்லா திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்படியே இந்த பட்டர் நல்லா ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அது மட்டும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்ளணும். கேஸ் ஃப்ளேமை மட்டும் ஹை பண்ணிவிட வேணும். லோ ஃப்ளேம்லேயே கேஸ் ஈக்கட்டும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக இப்படி குக் பண்ணிடணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொடி கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்து அதை சின்னதாக சாப் பண்ணி அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நாங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல க்ரீமியாக அதே மாதிரி ஜூஸியாக வந்துக்குது இந்த பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் கறி. வாங்க நாங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலை டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம் மேட் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.